ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பயரா ஃபிஷ் இல்லைன்னா வந்துட்டு வேம்பயர் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு பிரெடேட்டர் ஃபிஷ்ஷை பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி கேர் பண்ணலாம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது, என்ன மாதிரி ஃபீட்ஸ்லாம் இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பிரெடேட்டர் ஃபிஷஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேம்பயர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இது ஒரு 2 feet வரைக்கும் வளரும். அதனால இதோட டேங்க் சைஸ் வந்து நீங்க 3 to 4 feet கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பிகினருக்கான ஃபிஷ் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ். தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து நீங்க 24 to 26 மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, அது கீழேயும் போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் வாட்டரோட லெவல் வந்து நல்லா கிளீனா இருக்கணும். கொஞ்சம் டேட்டா இருந்தாலும் கூட செத்துரும். அதனால தான் சொல்றேன், இது வந்து பிகினருக்கான ஃபிஷ் கிடையாது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதோட லைஃப் டைமும் கம்மி தான், 2 years தான் இது இருக்கும். அதெல்லாம் ஓகேனா இதை நீங்க வாங்குங்க. இதோட டேங்க் மீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரெடேட்டர் ஃபிஷஸோட தான் நீங்க இதை விடணும். ஆனா அந்த பிரெடேட்டர் ஃபிஷஸ்மே வந்துட்டு இதோட கொஞ்சம் பெருசா இருக்கணும். இதுக்கு ஈக்குவலா இருக்க சைஸோ இல்ல இதோட சின்னதா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை அட்டாக் பண்ணிடும். சின்னதா இருந்துச்சுன்னா சாப்பிட்ரும். அதனால இதோட பெருசா இருக்கக்கூடிய பிரெடேட்டர் ஃபிஷஸோட நீங்க ஆட் பண்ணலாம். அடுத்தது இதோட ஃபீடிங் வந்து லைஃப் ஃபிஷஸ் மட்டும் தான் எடுக்கும். அந்த லைஃப் ஃபிஷஸும் நீங்க என்ன மாதிரி கொடுக்கணும்னா, இதோட பாடியில பாதி சைஸ் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷஸை கொடுத்தீங்கன்னா இது ஈஸியா அட்டாக் பண்ணி சாப்பிட்ரும். அந்த மாதிரி தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட டேங்க் செட்டப் வந்து நீங்க எதுவுமே வைக்காதீங்க, பிளீனா விட்டுருங்க. இது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்படி இருக்க நீங்க டேங்க் செட்டப்ல வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சீங்கன்னா அதுல போய் இடிச்சு இதுவும் டேமேஜ் ஆகும், அந்த டெக்கரேஷனும் டேமேஜ் ஆகும். அதனால அதெல்லாம் வைக்காதீங்க. இதோட வாட்டர் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கணும். நேச்சர்ல வந்து ரொம்ப வாட்டர் வந்து ஸ்பீடா இருக்கக்கூடிய ரிவர்ஸ்ல தான் இது வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க டேங்க்கும் வந்து வாட்டர் நல்லா ஃப்ளோவா இருக்க மாதிரி நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா வளரும். அதே மாதிரி இது நேச்சரை பொறுத்த வரைக்கும் 2 yearsக்கு மேலேயே இருக்கு. ஆனா அக்வேரியம் ஹாபியில் வந்து 2 yearsக்கு மேலே இருக்க மாட்டேங்குது பெருசா. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட டேங்கோட டாப் வந்து நீங்க எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். இன்கேஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது ஜம்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது எதுவுமே பண்ண முடியாது. அதனால டேங்க் வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை கைட் பண்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ்ஷை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.